Hi, boys. I have a question for the men. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரிசார்ட். மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரையும் பாருங்க. A little bit spicy. ஏய், அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி பா. ஏய், வேற லெவல்ரா. எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான்டா, எந்த பாட்டு போட்டாலும் ஆடிடுவான். பாருங்களேன், ஒரு செகண்டும் மிஸ் ஆகாம வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், அவனே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான். அட பாவீங்களா, என் கவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவரே ஃபீல் பண்ற அளவுக்கு பண்ணிட்டீங்கடா நீங்க. எப்ப 2x ஸ்பீடிலும் ஃபாஸ்டா இருக்கும். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அது என்னமோ உண்மைதான்டா, எல்லாரையும் சோதிப்பான். ஹைவேஸ்ல பாதி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே வந்து நாய்ங்களால தான். திடீர்னு வருவான். ஏன்னா என் வண்டிக்கிட்டே நிறைய வாட்டி வந்திருக்கான். டிஃபைன் வாட்டர் சைக்கிள். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்கு பாத்தீங்களா, அது மேகமா போய் ஆவியா ஏறி இயற்கையா வந்து மக்களுக்கு மழை தரும். இது என்னடா புதுசா இருக்கு? அந்த புகை போயிட்டு தண்ணியா வருது. வாழ்த்துக்கள். ரீசைக்கிள் இல்ல, தலைவர் வாட்டர் ரீசைக்கிள். when you ask your friend to stop frequently using bad language. அன்பானவர்களே, நான் பேசும் பொழுது அந்த அந்த பேட் ஸ்லங் வந்துடுது. ஸ்லங் லோக்கல் பாஷை நாங்க பேட் வேர்ட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாங்க. பைப்ல தண்ணி அடிச்சுனே இருக்கிறோம். தண்ணி வர்றதுக்கு முன்னால காத்து வரும். காத்து வராம தண்ணியே வேணா வருமா? நம்ம ஊர்ல பைப்ல தண்ணி வரும், அது வேற விஷயம். கந்தையும் தண்ணி இருக்காது. இவரை பத்தி சொல்லி ஆகணும். இவர் எதர்ச்சியா பேசுவாரு, அவருக்கு வாய்க்கு தோணுது பேசுவாரு. பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அது வேற விஷயம். பட் அது வேற விஷயம். வச்சுக்கிறான், மூச்சு வாங்குவோம், ஒரு சவுண்டு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சவுண்டு வரும். சவுண்டே இல்லாம உடல் வச்சுக்கலாம். அப்புறம் வச்சுக்க முடியும்? அதில் முடியாது. நான் அப்படிதான் பேசுவேன். கேட்காதப்போ இயற்கைக்கு மாறானவனா இல்ல. நான் ரொம்ப அநியாயத்துக்கு யதார்த்தம். எனக்கு உண்மைதான் பேச தெரியும். இந்த எழுதி வச்சுங்கன்னு இந்த மேடையில பேசுவானுங்க. பாரு, அன்போனவர்களே, அருமையானவர்களே, வானவர்களே, பேனவர்களே, நக்கனவர்களே, சப்பனவர்களே, அப்படிலாம் நம்ம பேச வராது. என்னங்க தாத்தா பீக் மோட்ல இருக்காரு. இவர் வந்து அந்த காலத்துல பிறந்திருக்க வேண்டிய ஆள் இல்ல, இந்த காலத்துல இயற்கைக்கு மாறானவன் நான் இல்ல. ஆண்டவர் ஆக்டிங் இன் வெற்றிமாறன் ஃபீலிங்ஸ் பி லைக். இவர் தான்டா ஆண்டவரே. Dame un grr. Un qué? Un grr. Un qué? Dame un tu. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? Okay. அது சிங்க் பாத்தீங்களா? ராஜா மாதா வாஸ் பர்ஃபெக்ட். டே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோ டேஞ்சரஸ் கைஸ். ரொம்ப டேஞ்சரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் குழந்தைங்க என்ன பேசுதுன்னே தெரியல. இஷ்டத்துக்கு வந்து பேசணும். பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இஷ்டத்துக்கு வந்து அவங்கள பார்த்து பேசினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து மைக் கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்குலாம் பேசாதுங்க. இவங்க எப்படியோ 2K கிட்ஸா தான் இருப்பாங்க. எல்லாரும் ஈஸ்வரி சாங்கு. என்னப்பா ரீசெண்ட் டைம்ல தாத்தா எல்லாம் பீக்ல இருக்கானுங்க. ஜெனரேஷன்ல தாத்தா வாஸ் ரூலிங் கைஸ். மாரியம்மா ஒரு சங்குல ஈட்டியா இருக்கு காளியம்மா. விக்ஸ் மாத்திரையை சாப்பிடுங்க, கிச்சு போகும். பாடலுக்கு நன்றி வேல்ராஜ், தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரொஃபைல்ல போய் பார்ப்போம். நாகராஜன் எம். எப்படி சொல்றது, ஒரு ஹோல்சமான ஒரு பூஜாரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு பாட்டு பாரதி சலம் தாரேன். நமஸ்காரம்.
மைசூரு காவிரி பிறந்த கன்னட நாட்டை யாவரும் போற்றி சொல்வாரு நீ பாடும் மைசூரு. ரீல் பார்க்குற அனைவருக்கும் நமஸ்காரம். ஜானகி அம்மாவை பாட்டு பாரு, உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும், பாரு. பூவரசம் பூத்தாச்சு பொண்ணுக்கு தேடி வந்தாச்சு காவேரி போல பூர மனசு பாடாதோ நீ அம்மு அம்முன்னு சொன்ன கொண்டாட்டியா பூரிக்கிறேன் சாமி. சாமி நீங்க சாமி தான், சாமி எந்த இலை பெரிசனான பிள்ளைங்க தான் சாமி. புருஷனாலும் பிள்ளைங்க தானே. பாடியதுக்கு நன்றி வேல்ராஜ், தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கள். இவன் இதேதான் போட்டுருக்கிறான், தாத்தா ஆன் ஃபயர். இவர் வந்து பூஜாரி. சரி ஓகே, அந்த அங்காளம்மா சாங் தான் பாடுற நினைச்சிட்டு இருந்தேன். இவர் சாமி சாமி பாட உடனே ஆள வர்றா சாமி அப்படின்ற. கம்யூனிகேஷன் 0, அண்டர்ஸ்டாண்டிங் 100%. ஏங்க இங்க ஸ்லாப் போட வாங்க, இங்க வேர்வை சர்பத்து மாதிரி வரும், சில நேரம் ரத்தமும் சர்பத்தா வரும். இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே இல்லங்க, இது ஒரு குட்டி கேஜிஎஃப்ங்க. ஏங்க நீங்க 10வது ஃபெயில் ஆனாலும் சரி 12வது ஃபெயில் ஆனாலும் சரி இங்க வந்து வேலை செய்யுங்க. இங்க வேலை செய்யும் போது வலிக்கிற வலியில ஏன்டா படிப்பை விட்டுன்னு படிக்கையே போயிருவீங்க. அது என்னமோ உண்மை. அங்க பாருங்க, அங்க ஒருத்தவன் செத்து செத்து ஜாலியா இருக்கான். இந்த வெயில்லங்க சூப்பரா இருக்குங்க. நீங்க கிளம்பி உடனே வாங்க. இந்த மாதிரி அற்புதமான இடத்தை எங்கயாவது பாத்திருக்கீங்களா? எங்க எங்க நீங்க காசு செலவு பண்ணி கும்மாமட்டிக்கு போறதுக்கு பதிலா இங்க வாங்க, காசு நிறைய சம்பாதிக்கலாங்க. வாங்க வாங்க, அற்புதமான இடங்க. ஏங்க இங்க ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட அந்த வேலையை பத்தி கேட்போம். ஏங்க அந்த வேலை எப்படிங்க இருக்கு? உயிர் போகுதுங்க. உயிர் மட்டும் இல்லங்க, உடம்பு மட்டும் தாங்க இருக்கும், எல்லாமே போயிருங்க. எங்க எங்க 120 கிலோ உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாம சென பண்ணி மாதிரி வீட்டுல இருக்கீங்களா? உடனே கிளம்பி வாங்க, 20 நாள்ல 20 கிலோ குறைச்சி குறைச்சிடலாம். இங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க, இவர்கிட்ட எப்படிங்க கேட்பாங்க, அங்க வேலை செய்யறது எப்படிங்க இருக்கு? ரத்தம் சுண்டிடுச்சுங்க. ஆக்சுவலி விளையாட்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். பேசிக்கிட்டே வந்து விளையாட்டா வந்து ஒரு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டான். 10th 12th ஃபெயிலா வாங்க இங்க வாங்க உடம்ப போயிடும் அப்படின்றது வந்து எஸ், அது உண்மைதான். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நானே நிறைய பேரை பார்த்தேன். கண்காணிப்பு கேமரா இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது. பட் ஆனா கிராமங்கள்ல அந்த காலத்துல இருந்தே கண்காணிப்பு கேமரா இருக்கு. இந்த மாடல் கேமராஸ் பாத்தீங்கன்னா HHC மாடல் சிங்கிள் வியூ ஒரு ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம். 1 வீக் ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாமா? வந்துரும். இந்த மாடல் கேமரா பாத்தீங்கன்னா H9C மாடல், இதுல ஹை எண்ட் மாடல். 2 வியூ கிடைக்கும், ஒரு லென்ஸ் பிக்ஸ்டு ஒரு லென்ஸ் ரொட்டேட். அதாவது வீட்டுக்கு முன்னாடி யாரு போனாலும் சரி பின்னாடி யாரு போனாலும் சரி 1 month ஸ்டோரேஜோட பக்காவா இருக்கும். 1 month ஸ்டோரேஜா? அழிந்து வரும் அரிய வகை கேமரா, மிகவும் கூர்மையான கேமரா. இந்த கேமரா பேசுமா? ஆனா இந்த கேமரா பேசும். அட்வான்ஸ் டெக்னாலஜி, பேட்டரி கெப்பாசிட்டி போயிட்டு இருக்கு இன்ஃபினிட்டியா. எங்க வீட்டுல 2 இருக்கு. என்ன விஷயம், இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எஸ்கேப்பே நடக்காது. இவங்க எல்லாம் வந்து பாத்துட்டாங்கன்னா அப்படின்னா உங்க பையன் அங்கதான் போறேன்னா உங்க பையன் அப்படிதான் போனா அப்படின்னு மூட்டி விட்டு வேடி பார்த்தேன். கேமரா விட ஃபாஸ்டா இருப்பாங்க. கேமரா கூட வந்து ஒரு சில சமயம் வந்து பிளர் ஆயிடும். இங்கெல்லாம் போக்கஸ்டா இருக்கும். நம்மளை பத்தி வெளியே சொல்றதுதான் அவ்வளோ ஒரு டேலண்டடான கேமராஸ் அழிந்து வந்துட்டு இருக்கு. வர ஜென்ரேஷன்ல இந்த கேமராஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சரி.